சனாதன தர்மம், கிறிஸ்தவம், இஸ்லாம் எல்லாமே ஒரே காரியத்தை தான் கற்றுத்தருகிறது என்று சொல்லி ஜான் ஜபராஜுடைய நண்பர் பிஜேபி காரர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அதை ஜான் ஜபராஜும் ஆமோதித்திருக்கிறார். அந்த பிஜேபி காரர் வி நாகராஜ் என்கின்ற நபர் போட்ட பதிவை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறார். அதே பதிவை தமிழிலும் கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறார். உண்மையான சனாதன தர்மத்தின் சாரமும் இஸ்லாம், கிறிஸ்தவம், சீக்கியம் என உலகில் உள்ள அனைத்து உயரிய மார்க்கங்களின் சாரமும் ஒன்றே ஒன்றுதான். அது அன்பு. இன்றைய காலகட்டத்தில் சிலர் உருவாக்கும் பிரிவினைகளோ அல்லது மேலோட்டமான அடையாளங்களோ ஆன்மீகம் கிடையாது. ஒவ்வொரு நம்பிக்கையும் மதிப்பதும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அந்த பரம்பொருளின் ஒளியை காண்பதுமே உண்மையான ஆன்மீகம். சமீபத்தில் எனது அன்புக்குரிய சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஒரு உன்னதமான ஆத்மா, அமைதியை விரும்புபவர், இறைவனை ஒளியாக காணும் ஒரு உலகளாவிய அன்பாளர். எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு நீண்டகால பரஸ்பர மரியாதை உண்டு. நான் பல ஆண்டுகளாக அவருடைய இசையை உற்று கவனித்து வருகிறேன். அதே போல அவரும் எனது பணிகளின் மீது மிகுந்த மதிப்பும் அன்பும் கொண்டவர் என்பதை அறிந்து நெகிழ்ந்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு எனது அரசியல் பயணத்தில் நான் பல சவால்களையும் கடினமான சூழல்களையும் எதிர்கொண்ட போது அவருடைய குரல்தான் எனக்கு ஒரு பாலமாக அமைந்து மீண்டும் வலிமையை தந்தது. அந்த இக்கட்டான காலங்களில் அவருடைய இசையை கேட்கும் போதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரெழுச்சியை நான் உணர்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட பாடல் எனது ஆன்மாவை எவ்வளவு ஆழமாக புதுப்பித்தது என்றால், அதன் பிறகு எனது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. அவருடைய பாடல்களை கேட்கும் போதெல்லாம் நான் எனது இறைவனையும் எனது சுவாமியையும் எனது ஆச்சாரியரையும் மீண்டும் நினைவு கூறுகிறேன். தமிழ்நாடு பல மாபெரும் ஆளுமைகளை உருவாக்கியுள்ளது. அதில் சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்களும் ஒருவர். உலகம் முழுவதும் அவர் ஒரு அன்பு கடலில் நனைந்து கொண்டிருக்கிறார். அதில் எனது அன்பும் ஒரு சிறு துளி. சகோதரரே, உங்கள் உன்னதமான எண்ணங்களுக்கும் உங்கள் மெய்சிலிர்க்க வைக்கும் இசையின் மூலம் எனக்கு மீண்டும் ஒரு மன வலிமையை தந்ததற்கும் மிக்க நன்றி. இந்த ஒளியை தொடர்ந்து பரப்புங்கள். உங்கள் மீது மிகுந்த அன்பு உண்டு சகோதரனே என்று சொல்லி அடுத்து ஹேஷ்டாக்லே சனாதன தர்மா, யூனிவர்சல் லவ், அன்பே சிவம், ஆன்மீகம் என்று சொல்லி போட்டிருக்கிறார். இவர் என்ன சொல்லுகிறார்? சனாதன தர்மம், கிறிஸ்தவம் ஒரே காரியத்தை தான் போதிக்கிறது, எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் அன்புதான் என்பது போல சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, இந்த பிஜேபி காரருடைய பணியை ஜான் ஜபராஜ் உற்று கவனித்து மிகுந்த மதிப்பும் அன்பையும் கொண்டவராக காணப்படுகிறார் என்பதாக சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, ஜான் ஜபராஜுடைய பாடல்களை கேட்கும்போது இவர் வணங்குகிற அந்த இந்து மத கடவுள்களை இவர் நினைவு கூறுவதாக சொல்லுகிறார். இதற்கு ஜான் ஜபராஜ் பதிலும் கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த நபர் சனாதன தர்மம், கிறிஸ்தவம் எல்லாம் ஒன்றுதான் என்று சொன்னதை ஜான் ஜபராஜ் ஆமோதித்து எழுதினதோடு நாம் இணைக்கப்பட்டது தெய்வீகமான உறவு என்பதாக சொல்லுகிறார். தெய்வீகம்தான் நம்மை ஒன்று சேர்த்தது என்பதாகவும் இங்கே ஜான் ஜபராஜ் சொல்லுகிறார். இந்த வி நாகராஜ் என்கிறவர் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர். 2016ஆம் ஆண்டிலே ராணிப்பேட்டை தொகுதியிலே பிஜேபி எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்று தோற்று போனவர். அதைத்தான் இவர் சொல்லுகிறார். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே அரசியல் தோல்விகள் ஏற்பட்ட போது ஜான் ஜபராஜுடைய குரல் இவருக்கு வலிமையை கொடுத்ததாக சொல்லுகிறார் அல்லவா. அதன் பிறகு ஜான் ஜபராஜும் இந்த பிஜேபியை சேர்ந்த சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கிற இந்த நபரும் நண்பர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்த சனாதன தர்ம நபரும் ஜான் ஜபராஜும் இணைந்தது தெய்வீக இணைப்பு. இந்த இணைப்பின் மூலமாக நாம் பலரை குணமாக்கப் போகிறோம் என்கிறதாக ஜான் ஜபராஜ் சூழ்நிலைத்திருக்கிறார். இது தவறு என்று சொல்லி ஒரு நபர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதற்கு ஜான் ஜபராஜ் என்னென்ன பதில் சொன்னார் என்கிறதை பின்பு பார்ப்போம். அதற்கு முன்பதாக இந்த சனாதன தர்மம், கிறிஸ்தவம், இஸ்லாம் எல்லாம் ஒன்றுதான், அன்புதான் என்பதாக சொல்லுகிறார் அல்லவா. இது உண்மையா? சனாதன தர்மம் என்பது மனிதர்களை பிறப்பின் அடிப்படையிலே பிரித்து பேசுவது, ஒருத்தன் உயர்ந்தவன் இன்னொருத்தன் தாழ்ந்தவன் என்று சொல்லி பேசுவது. நீ ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறந்தா என்றால் நீ இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும், இன்னொரு குறிப்பிட்ட இடத்துல பிறந்தான்ங்கிறதுக்காக உயர்தரமான வேலைகளில் ஈடுபடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆட்டி படைக்கிறவனாக இருக்கலாம் என்கிறதான் சனாதன தர்மம். இந்த காலத்தில் மலை அள்ளுறது கூட ஒரு கம்யூனிட்டி இருந்தது. இப்போ மலை அள்ளுறதுங்கிறது கிடையாது.
அதெல்லாம் நம்மளும் புரிஞ்சுக்கணும். இது வர்ண தர்மம், தொழில் ரீதியானது. இந்த பிறப்பும் தொழிலும் ஒன்னா இருக்கிறதுங்கிறது ஒரு அம்சம். அது என்னன்னா சௌரியமா போயிடும். அவங்களுக்குலாம் ரொம்ப ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனியா அதுக்குன்னு போய் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு ஒருத்தனுக்கும் ஒரு தொழிலெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அவங்க அப்பாட்ட இருந்து அதை கற்றுப்பான். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியும் இருக்கும். அங்க என்ன சொல்றார், கூடவே பிறந்த கர்மம்ங்கிறார். இப்போ ஒரு பையனுக்கு ஒருத்தனை குணத்தால பிராமணன்னு கண்டுபிடிச்சு பூணல் போட முடியுமா? சாஸ்திரம் சொல்றது பூணல் போடுறது இப்ப நான் 5 வயசுல போடணும், 8 வயசுக்குள்ள பூணல் போடணும் சொல்லுது வேதம் படிக்கிறதுக்காக. இவன் ஒருத்தனை குணத்தினால இவன் பிராமணனா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அப்புறம் அவனுக்கு பூணல் போட்டு வேதம் சொல்லி கொடுக்க முடியுமா? பாசிபிலிட்டி இல்லை. அதனாலதான் பை பர்த். அதனாலதான் இது என்ன பண்ணிருக்காங்க நம்ம சிஸ்டத்துல, ஒரு தொழிலை கூட பிறப்புல இருந்தே பழக்கிறது. அவன் நடுவுல ஒரு தொழிலை பழகிறத விட இன்ஃபார்மலா தொழிலை பழக்கிறதுங்கிறது ஒண்ணு, ஃபார்மலா தொழிலை பழகிறதுங்கிறது. இப்ப எல்லாரும் என்ன கேட்கறான், எந்த ஜாபுக்கு சேர்ந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் கேட்கறான். இது கேட்கவே வேண்டாம். மலம் அள்ளுகிற வேலை செய்கிறவர்களா இருந்தால் அவர்கள் பரம்பரையாக அந்த வேலையை தான் செய்ய வேண்டும். அவர்கள் பிறந்தது முதலே அந்த வேலைக்கென்றே நியமிக்கப்பட்டவர்கள் என்பதாக சொல்லுகிறார். இன்னொரு குறிப்பிட்ட நபர்கள் பரம்பரையாக பிறப்பின் அடிப்படையிலே பூணுந்தொல் போடுகிறவர்களாக, அதாவது மற்றவர்களை ஆட்டி படைக்கிறவர்களாக இருக்கலாம் என்கிறதாக. இதுதான் சனாதன தர்மம். இப்போ இந்த சனாதன தர்மமும் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஒன்று, எல்லா அடிப்படை அன்பு என்பதாக சொல்லுகிறார். ஏற்புடையதா? இல்லை. இதைத்தான் ஜான் ஜபராஜ் சொல்லுகிறார், இது தெய்வீக சகோதர உறவு என்பதாக. உண்மையிலே பல மனிதர்கள் இவ்வாறு நினைப்பதுண்டு. எல்லா மதங்களும் ஒன்றுதான், அதனுடைய எல்லா மதங்களுடைய சாராம்சமும் அன்புதான், எல்லாம் இறைவனிடத்திலே சேரக்கூடிய வழிதான் என்பதாக சொல்லுகிறார்கள். ஜான் ஜபராஜும் அதைத்தான் சொல்லுகிறார். பின்பு காண்பிக்கிறேன். உண்மை அப்படியா என்று கேட்டால் இல்லை. எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கிறது என்கிறது போல தோற்றத்தை மனிதர்கள் வேண்டுமானால் ஏற்படுத்தலாம். அந்த புத்தகங்களில் சில கருத்துக்கள் அப்படி தோன்றுவது போல தோன்றலாமே ஒழிய உண்மையிலே அப்படி அல்ல. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, எல்லா மதமும் கூறுகிற அன்பு அந்த ஒன்று இருந்தால் போதும், எல்லாரும் பரலோகம் போக முடியும் என்பதாக சொல்லுகிறார்கள் அல்லவா. அது தவறு. ரட்சிப்பு அல்லது தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிறது என்பது ஏதோ நான் அன்பு காட்டுகிறேன், என்னுடைய செயலை செய்தேன், நான் சில நற்காரியங்களை செய்தேன் என்பதனால் கிடைப்பது அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு மனிதனாலும் அந்த அளவுக்கு தூய்மையான அன்பை வெளிப்படுத்த முடியாது. காரணம், மனிதன் இயல்பாகவே பாவத்தோடு பிறந்தவனாக காணப்படுகிறான். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னால், என்னை அல்லாமல் ஒருவனாலும் பிதாவிடத்திலே வரான் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே பரலோகத்துக்கு வர முடியாது என்பதாக வேதம் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல காரணம், மனிதனால் தேவன் எதிர்பார்க்கிற அளவிற்கான அன்பை வெளிப்படுத்த முடியாது, அல்லது எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஆனால் மற்ற மதங்கள், சனாதன மதம் அல்லது இஸ்லாம், வேறு எந்த மதங்களானாலும் மனிதர்கள் தங்கள் செய்கிற செயல்களின் அடிப்படையிலே, மனிதனுடைய திறமையின் அடிப்படையிலே மனிதர்கள் தங்களுக்கு ஏற்றபடி பரிகாரம் செய்து கடவுளை அடைய முடியும் என்று போதிக்கிறது. அப்படி செய்ய முடியாது என்கிறது கிறிஸ்தவம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவரே பெற்று மனிதர்களுக்காக அவர் பலியானார், பரிகார பலியாக மாறினார். அவரை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாகவே, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக அவர் நம்மை புதிய மனிதனாக மாற்றுகிறார். அந்த அடிப்படையில் அவர் என்ன தண்டனையிலிருந்து விடுவித்தார் என்கின்ற உண்மையை புரிந்து அந்த நன்றியுணர்ச்சியுடன் ஆண்டவர் வெளிப்படுத்திய அன்பை காண்பிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். இது வேறு எந்த மதங்களிலும் இல்லாத ஒன்று. ஆகவே கிறிஸ்தவத்தை வேறு எந்த மதங்களோடும் ஒப்பிட முடியாது. சனாதன தர்மம், இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லாம் சாராம்சம் ஒன்றே, அன்பு என்று சொல்வது பொய், ஏமாற்று வேலை. கிறிஸ்தவம் காண்பிக்கின்ற அன்புக்கும், தெய்வீக அன்புக்கும், கடவுள் வெளிப்படுத்திய அன்புக்கும், இந்த உலகத்தில் வேறு எந்த மதங்கள் காண்பிக்கிற அன்புக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. இந்த மதங்கள் காண்பிக்கிற காரியங்கள், மனிதா நீ எந்த அளவிற்கு அந்த செயல்களை செய்து பரிகாரம் செய்கிறாயோ அந்த அடிப்படையிலே உனக்கு சொர்க்கம் நரகம் நியமிக்கப்படும் என்பதாக. ஆனால் உண்மை என்னவென்றால், கடவுள் எதிர்பார்க்கிற நீதியை மனிதனால் செய்ய முடியாது. ஆகவே கிறிஸ்தவம் சொல்லுகிறது, தேவன் அன்பாக இருக்கிறார்,
அந்த தேவன் அன்பை காண்பித்திருக்கிறார். தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மனிதர்களுக்காக பலியாக கொடுத்தது நிமித்தம் தியாக அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவருடைய அன்பினால் மட்டுமே, தேவனுடைய அன்பினால் மட்டுமே, தேவனுடைய இரக்கத்தினால் மட்டுமே அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இதுதான் கிறிஸ்தவம். ஆகவே அந்த அன்பை காண்பித்த இறைவனை ஏற்றுக்கொண்டு அவர் நடந்தபடி, அவர் காட்டுகிறபடி நடப்பது, அதுதான் கிறிஸ்தவம். ஆனால் இங்கே இந்த பிஜேபிக்காரர் சொன்னது போல, ஜான் ஜபராஜ் ஆமோதித்தது போல, இன்றைக்கு பல எல்லா நதிகளும் ஒன்றுதான், போகிற இடம் கடலில் தான், அதே போல எல்லா மதங்களும் ஒன்றுதான், போகிற இடம் சொர்க்கம்தான் என்று சொல்வது ஏமாற்று வேலை. இதை தவறு என்று சொல்லி ஒரு நபர் ஜான் ஜபராஜுக்கு எடுத்து கூறியிருக்கிறார். ஜான் ஜபராஜ் அந்த பிஜேபிக்காரருக்கு சொல்லுகிறார், இந்த தெய்வீக சகோதரத்துவத்திற்கு நன்றி. என் பாடல்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உண்மையிலேயே அந்த தெய்வீக மூலமே நம்மை இணைத்துள்ளது. என் வாழ்வில் கிடைத்த ஒரு பிரார்த்தனையின் பதிலாகவே நான் உங்களை காண்கிறேன். இந்த பயணம் என்றென்றும் தொடரும். உலகெங்கும் உள்ள மில்லியன் கணக்கானோரை குணப்படுத்த நாம் இணைந்துள்ளோம். உங்களை நேசிக்கிறோம் ஐயா என்பதாக ஜான் ஜபராஜ் பதில் கூறியிருக்கிறார். இங்கே ஜான் ஜபராஜ் குறிப்பிட்ட முக்கிய காரணம், இது தெய்வீக தேவன் இணைப்படுத்திய சகோதரத்துவம் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் வேதம் இதை சொல்லுகிறதா என்று கேட்டால் இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஒன்றானவர்கள் நாம் சகோதரர்கள் என்று சொல்லுகிறது வேதம். அந்த அடிப்படையில் கிறிஸ்துவே நம்மை சகோதரர்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் தெய்வீக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளானவர்களே சகோதரர்கள். எல்லா கடவுள்களையும் வணங்குகிறவர்களும் தெய்வீக சகோதரத்துவர்கள் என்கிறது அல்ல. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், சகோதரர் எனப்பட்ட ஒருவன், சகோதரர் அதாவது கிறிஸ்தவர்கள், அவர்கள் தான் தெய்வீக சகோதரத்துவம், கிறிஸ்துவால் சகோதரர்களானவர்கள். அந்த சகோதரர் எனப்பட்ட ஒருவன் பொருளாசைக்காரனாவது விக்கிரகாராதனைக்காரனாவது இருந்தால் அவனை வெளியேற்ற வேண்டும் என்பதாக பவுல் சொல்லுகிறார். அப்போ சகோதரர் எனப்படுகிறவர்கள் யார்? தெய்வீக சகோதரத்துவம் எனப்படுவது யார்? கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் இங்கே ஜான் ஜபராஜ் யாரை தெய்வீக சகோதரத்துவமாக ஏற்றுக்கொள்கிறார்? சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கிற, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை பார்க்கிற, பரிகாரம் செய்து கடவுளை அடையலாம் என்கின்ற நம்பிக்கையுடைய அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார், நாம் தெய்வீக சகோதரத்துவத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய ஜபத்தினால் கடவுள் உங்களை எனக்கு தந்திருக்கிறார். ஆம், பிஜேபிக்காரனுடைய உறவு கிடைத்திருக்கிறது, என்னுடைய பாடல் அவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்கிறதுக்காக பணம் கிடைக்கும். இப்படி பேசிய இந்த நபருக்கு ஒருத்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஜான் ஜபராஜ், இதை உங்களை இணைக்கும் ஒரு தெய்வீக சகோதரத்துவம் என்று சொல்லி இருக்கிறீர்கள், தெய்வீகம்தான் நம்மை இணைத்தது என்பதாகவும் சொல்லி இருக்கிறீர்கள். லட்சக்கணக்கான மக்களை குணப்படுத்துவதற்காக இந்த பயணம் தொடரும் என்றும் சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் மத பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்ப எல்லா மதம் ஒன்றுதான் என்கின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு போதகராகவும் ஆராதனை தலைவராகவும் நீங்கள் இறை வார்த்தையை அறிந்திருக்கிறீர்கள். இவ்வகையான பல மத நல்லிணக்க செய்தியை உறுதிப்படுத்துவது விசுவாசிகளை குழப்புவதோடு நற்செய்தியின் முக்கியத்துவத்தையும் சிதைக்கிறது. உண்மையான அன்பு உண்மையை பேசும். உண்மையான அன்பு என்பது உண்மையை பேசுமே தவிர எல்லா மூட நம்பிக்கைகளையும் ஒன்றிணைத்து அரவணைக்காது. எல்லா மதங்களும் ஒன்றுதான், எல்லா கடவுள்களும் ஒன்றுதான் என்று சொல்லி செய்யாது. உண்மையை பேசும், சத்தியத்தை பேசும். இயேசு கிறிஸ்துவே அந்த சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். உண்மையான அன்பு என்பது எல்லா மதங்களையும் அரவணைப்பது அல்ல, அது சத்தியத்தை பேசும் என்பதாக அந்த நபர் பதிவிட்டிருந்தார். அதற்கு ஜான் ஜபராஜ் என்ன பதில் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? எனக்கு மக்களை எப்படி கையாள்வது என்று எனக்கு தெரியும். தயவு செய்து குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள். இயேசு அனைவரையும் நேசிக்கிறார் என்பதாக திமிர்த்தனமாக பதில் கொடுத்திருக்கிறார். ஜான் ஜபராஜ் என்ன சொல்லுகிறார்? எனக்கு மக்களை கையாள்வது எப்படி என்று எனக்கு தெரியும். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதாகவும் சொல்லியிருக்கு. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார், ஆகையாத்தான் எல்லாரையும் அழைக்கிறார். மாறாக எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. நீங்கள் என்னிடத்துல வர வேண்டாம், இருக்கிற இடம் எந்தெந்த மதங்களில் இருக்கிறீர்களோ அந்தந்த மதங்களிலே இருங்கள் என்று சொல்லி, அந்தந்த மூட நம்பிக்கைகளில் இருங்கள், தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருங்கள், சனாதன தர்மம் என்கின்ற பெயரிலே மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்யுங்கள், நான் எல்லாருக்கும் பரலோகம் தருகிறேன்
என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார் என்றால் நீங்கள் அந்த மூட நம்பிக்கைகளை, அந்த பொய்யான தெய்வங்களை எல்லாம் விட்டு விட்டு என்னிடம் வாருங்கள், நான் உங்களை அன்பு செய்திருக்கிறேன், என்னுடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறேன் என்கிறதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஜான் ஜெபராஜ் சொல்லுகிறது போலியான அன்பு. அந்த அன்பை பற்றி பேசுகிறவன் யார்? அன்புள்ளவனா? தன்னுடைய சொந்த மனைவியை தள்ளிவிட்டு கள்ளக்காதலிக்காக ஓடிப்போனவன், தான் பெற்ற பிள்ளையிடத்திலே அன்பு காட்டாமல் கள்ளக்காதலி பின்பாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவன் இவன் சொல்லுகிறான் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார், ஆகவே எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்று சொல்லி அந்த பதிவை போட்டார்லவா, ஜான் ஜெபராஜ் இடத்திலே பதிவை போட்டார்லவா, அந்த நபரிடத்திலே ஜான் ஜெபராஜ் சொன்ன இன்னொரு காரியம், ஜான் ஜெபராஜ் சொல்லுகிறான், நான் இப்பொழுது எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நிரூபிக்க என்னால் 100 வேத வசனங்களை காண்பிக்க முடியும், ஆனால் எனக்கு இப்பொழுது நேரமில்லை, காட் பிளஸ் யூ என்று சொல்லி போட்டிருக்கிறான். அப்போ ஜான் ஜெபராஜால் 100 வசனங்களை காண்பிக்க முடியும். சனாதன தர்மம், இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லாம் ஒன்றுதான், சாராம்சம் அன்புதான் என்று சொல்லி ஜான் ஜெபராஜால் 100 வசனங்களை காண்பிக்க முடியும். ஆகவே எல்லா மதங்களும் கடவுளைத்தான் போய் சேரும் என்று சொல்லி ஜான் ஜெபராஜால் 100 வசனங்களை காண்பிக்க முடியும். ஆனால் இப்போ என்னது, சமயம் இல்லை. அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. கள்ளப்போதவர்களை நம்பி போகுவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் பிழைப்புக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்களுக்கு உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. ஜான் ஜெபராஜ் ஒரு முறை சொன்னான் அல்லவா, சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க போகும்போது கூட என்னுடைய பாடலை போட்டு கொண்டு போனார்கள் என்று சொல்லி பெருமையாக பேசினார். சாமியோ சாமி, இவ்வளவு நேரம் பஸ்ல உங்க பாட்டு தான் ஓடிச்சுன்றியான். இன்றைக்கு ஜான் ஜெபராஜுடைய நண்பன் என்று சொல்லப்படுகிற அந்த பிஜேபி நாகராஜ் அவர்கள் என்ன சொல்லுகிறார், நான் ஜான் ஜெபராஜுடைய பாடலை கேட்கும்போது நான் என்னுடைய தெய்வம், என்னுடைய சுவாமி, என்னுடைய ஆச்சாரியரை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி. அப்போ ஜான் ஜெபராஜுடைய பாடல் அந்த கேட்கிற பிஜேபி காரனுக்கு யாரை ஞாபகம் வருகிறது? இயேசு கிறிஸ்துவையா? ஜான் ஜெபராஜுடைய பாடல் இயேசு கிறிஸ்துவையா அந்த நபருக்கு காண்பிக்கிறது? இல்லை. அந்த நபர் தெய்வம் அல்லாத எதையோ ஒன்றை வணங்கி கொண்டிருக்கிறார், கற்பனை கதாபாத்திரத்தை வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் அவருக்கு ஜான் ஜெபராஜுடைய பாடல் நினைவூட்டுகிறது. அதை அவர் எழுதுகிறார். ஜான் ஜெபராஜ் பதிலுக்கு என்ன சொல்லுகிறார்? என் பாடல்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அந்த நபர் சொல்லுகிறார், ஜான் ஜெபராஜுடைய பாடல்களை நான் கேட்கும்போது நான் வணங்குகிற தெய்வத்தையும் என்னுடைய சுவாமியையும் என்னுடைய ஆச்சாரியரையும் நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி அந்த நபர் சொல்லுகிறார். அதுக்கு ஜான் ஜெபராஜ் சொல்லுகிறார், அப்படியா, என்னுடைய பாடல்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், நான் கடவுளுக்கு நன்றி என்று. என்னையா இது? ஜான் ஜெபராஜுடைய பாடல் எல்லா மத மக்களையும் ஈர்க்கக்கூடிய ஒன்று. காரணம், இசையை ரசிக்கக்கூடியவர்கள், இசைக்கு அடிமைப்பட்டவர்கள் அதற்கு அடிமையாவார்கள். அவர்கள் தேவனிடம் வரமாட்டார்கள், மாறாக அவர்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகிறார்களோ அந்தந்த தெய்வங்களை நினைத்து அந்த பாடலை பாடுவார்கள். இதனால் யாருக்கு லாபம்? ஜான் ஜெபராஜுக்கு லாபமே தவிர கடவுளுக்கு லாபம் அல்ல, தேவனுக்கு மகிமை சேர்க்காது. இது ஜான் ஜெபராஜ் மட்டுமல்ல, இன்றைக்கு பல போதவர்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றுதான், எல்லா மதங்களும் போதிப்பது ஒன்றுதான், அன்புதான் என்பதாக அல்ல. எல்லா மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. நீங்கள் எவ்வளவுதான் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி காட்டினாலும் நான் பரலோகத்துக்கு போகலாம் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் முடியாது. காரணம், உங்களுடைய அன்பு குறைவுள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே, அவர் காட்டின அன்பினால் மட்டுமே ஒரு மனிதன் காப்பாற்றப்பட்டு பரலோகம் போக முடியும். அப்படி காப்பாற்றப்பட்டு பரலோகத்துக்குரியவனாக மாறினவன் மட்டுமே உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியும். மற்றவர்கள் எல்லாம் போலிகள், எதிர்பார்ப்போடு செய்கிறவர்கள். ஆகவே தான் உண்மையான அன்பை, தேவனுடைய அன்பை பெறாத ஜான் ஜெபராஜ் இந்த பூமியில் நான் அன்பு காட்டுகிறேன், கடவுளுடைய அன்பை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லுகிறவன் அன்பற்றவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே நிரூபிக்கப்பட்டு நிற்கிறான். தயவு செய்து மக்கள் இந்த மாதிரி டிராப்புகளிலே விழாதீர்கள். இனி வரும் காலங்கள் கொடுமையாக இருக்கிறது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்களாக இருக்கும் என்பதை நீ அறிவாயாக என்று சொல்லிவிட்டு, மனுஷர்கள் தற்பிரியராக, சுகபோக பிரியராக, பணவ ஆசை உள்ளவர்களாக எல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்களவா? அதிலே சொல்லுகிற ஒரு விஷயம், தேவ பக்தியின் வேஷத்தை போட்டுக்கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, தேவ பக்தியின் வேஷத்தை போட்டுக்கொண்ட ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள், அதனுடைய உண்மையான தேவ பக்தி இருந்தால் அதற்கென்று ஒரு பலன் இருக்கும், அதை மறுதளிக்கிறவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுவார்கள். கனியற்றவர்களாக,
தேவ அன்பை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தாதவர்களாக, பண ஆசை உள்ளவர்களாக, மக்களை கடவுளுடைய பெயரை சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள்.